இந்த கியூட்னஸ் ஓவர்லோடட் ஒரு பிரச்சனையா மாறுதா? கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குங்க. 4 வயசுக்கு மேல விரல் சப்புறதால குழந்தையோட முக அமைப்பும் பேச்சும் பாதிக்குமா? குழந்தைய பனிஷ் பண்ணாம கத்தாம இந்த ஹேபிட்டை எப்படி நிறுத்துறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கான்ஸ்டன்டா விரலோட ஃபோர்ஸ் தாடையிலையும் முன்பல்லுலயும் படுறதால முன்பல்லு எடுப்பா வளரும். இதை நிறுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் தெரியுமா? தம் சக்கிங்க மறக்கிற மாதிரி ஒரு கேம் இல்லைன்னா ஆக்டிவிட்டியில குழந்தைய என்கேஜ் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் டிராயிங், கலரிங், இந்த மாதிரி. அவங்கள இந்த ஆக்டிவிட்டிஸ்ல மோட்டிவேட் பண்ற மாதிரி குட்டி குட்டியா கிஃப்ட்ஸ் கொடுங்க. நைட்ல தம் கார்ட் இல்லனா டேப்பை போட்டுட்டு தூங்க வைங்க. ஃபெமைட் மாதிரியான சேஃபான ஆனா கசப்பான பொருளை அவங்க விரல்ல அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தூங்க வச்சு பாருங்க. கொஞ்சம் வளர்ந்த குழந்தையா இருந்தா விரல் சப்புறதால என்ன ஆகும்னு போட்டோஸை காமிச்சு அவங்களுக்கு புரிய வைங்க. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு யூனிக்கான இண்டிவிஜுவல் தான். பொறுமையா ட்ரை பண்ணுங்க. உங்களால இந்த பழக்கத்தை கண்டிப்பா நிறுத்த முடியும். இதை தவிர உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு விரல் சப்புறதை எப்படி நிறுத்துறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற பேரண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க.